இந்த 400cc செக்மெண்ட்ல இந்த ரெட்ரோ ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கிளாசிக் ரெட்ரோ ஸ்டைலுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அதில் ரொம்ப வருஷமாக நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக். அந்த செக்மெண்ட்டில் இதை கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா இது வந்து அதை விட இன்னும் டெக்னாலஜி லெவல்லையும் சிசி லெவல்லையும் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு டைரக்டான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஜாவாலையும் ராயல் என்ஃபீல்ட்லேயே கரிலா அப்படிங்கிற ஒரு மாடலும் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்லேயே லிக்விட் கூல்டு இன்ஜின் 40 PS-ஓட ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினா ஸ்பீட் 400 இருக்குது அப்படிங்கிற பெருமை இந்த பைக்கு இருக்குது. இந்த 400cc ரெட்ரோ கிளாசிக் செக்மெண்ட்டில் இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400 வந்து 2,47,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட்னு வர்றப்ப கிட்டத்தட்ட 3 lakhs பக்கம் போயிடுது. அப்படிங்கிறதுனால இது வந்து அஃபோர்டபுளாக இல்லை, நிறைய பேருக்கு வந்து இன்னும் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பீட் 400 இருந்து சில ஃபீச்சர்ஸை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஸ்பீட் T4 அப்படிங்கிற இந்த மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,99,000 எக்ஷோரூம்க்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது முக்கியமான விஷயம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக், ஹண்டர் இந்த 2 மோட்டார் சைக்கிளுக்குமே பயங்கரமான டஃப் காம்படிஷனாக இருக்கும்.